அனைவருக்கும் வணக்கம். நாம் பிரம்மரிஷி வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு உபதேசித்த யோக வாசிஷ்டம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். எண்ணற்ற சித்தர் மக்கள் நூல்களை வாசித்து வரக்கூடிய நாம் யோகிகள் ஞானிகளுடைய வார்த்தைகளையும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். எதற்காக இத்தனை நூல்களை தொடர்ந்து வாசிக்க வேண்டும் என்றால், மனிதர்களை பொறுத்தவரையிலும் மறத்தல் என்பது இயல்பானது. கெட்ட விஷயங்கள் மனதிலே ஆழமாக பதிவதைப் போல நல்ல விஷயங்கள் அத்தனை சுலபத்திலே மனதிலே பதிவதில்லை. யோக சாதனம் பழக்கக்கூடியவர்களிடத்திலே நாம் பேசி பார்க்கும் போது, இன்றைக்கு இவ்வளவு நேரத்திலே உட்கார்ந்து யோக பயிற்சி செய்ய வேண்டும் என்று கருதியிருந்தேன், ஆனால் மறந்துவிட்டது என்று சொல்லுவதையும் பார்க்க முடிகிறது. அலுவல் காரணமாக ஓடிக்கொண்டே இருந்தேன், அலுவல்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தன, எனக்கு நேரமே இல்லை யோக பயிற்சி செய்வதற்கு என்று சொல்லுவதையும் பார்க்க முடிகிறது. நாம் ஆழ்ந்து உறங்குவதற்காக படுக்கையிலே படுக்கிறோம். காலையிலே மிக விரைவாக எழுந்திருந்து அலுவலை கவனிக்க வேண்டும் என்பதற்காக காலையிலே சரியான வேளையிலே நம்மை எழுப்பும்படியாக நம் கைபேசியிலோ கடிகாரத்திலே ஒலி அளவை நிர்ணயித்து படுக்கிறோம். அது அத்தனை மணிக்கு ஒலியை கிளப்பி நம்மை எழுப்பி விடுகிறது. தூங்குகிற நாம் எழுந்திருப்பதற்கே நமக்கு ஒலி கொடுத்து எழுப்பி விடுவதற்கு ஒரு கருவி சாதனம் தேவையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கர்மவினைகள் காரணமாக எடுத்த இந்த பிறவியிலிருந்து விடுபடுவதற்கு, ஞான உபதேசத்தை செய்வதற்கும், அவ்வப்போது ஒலி எழுப்பி நம்மை உணர்வுமயமாக மாற்றுவதற்கும் சில காரணிகள் அவசியம் தேவையாகத்தான் இருக்கின்றன. அப்படிப்பட்ட கருவிகளாகவே ஞானிகள் மகான்களுடைய நூல்களை நாம் கொள்ள வேண்டும். பந்தங்கள் ஏற்படுவதற்கு காரணம் மனம் உருவாக்கக்கூடிய மாயைதான் என்று வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு சொல்லி வருகிறார். இந்த உலகப் பற்றுக்கள் என்பவை இருக்கும்போது ஞானத்தை நோக்கியதான பயணம் என்பது அற்பமாகவே இருக்கும். இந்த உலகமாக தோன்றுவது, இது சதமானது என்று தோன்றுவதெல்லாம் மாயைதான் என்பதை மனம் புரிந்து கொள்ளாத வகையில் இந்த உலகம் என்பது உண்மை என்றே நமக்கு தோன்றி வரும். உலகம் மாயை என்பது எப்போது தெரியும் என்றால், மரணம் என்பது ஏற்பட்டு உடலை விட்டு நீங்கி ஆன்மா என்கிற நிலையிலே நாம் பயணிக்கும் போதுதான் இந்த உண்மை விளங்கும். அத்தனை காலம் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இருக்கும்போது, இந்த உடல் கொண்டு இருக்கும் போதே உடலை கருவியாக பயன்படுத்தி ஞானத்தை பெற்றுவிட வேண்டும் என்று ஞானிகள் கண்டறிந்தார்கள், வென்றும் காட்டினார்கள். தாங்கள் வெற்றி பெற்ற தகவலை மனித குலத்திற்கு சொல்லியும் சென்றார்கள். அப்படி சொல்லிச் சென்ற கருத்துக்களைத்தான் இங்கே ஞானிகளுடைய வார்த்தைகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேற்சொன்னதிலிருந்து நாம் அறிவது, மோட்சத்தை அடைய நாம் செய்ய வேண்டிய உபாயம் உணர்ச்சி என்பதை தழுவி நிற்பதாக. ஏனெனில் இதுதான் பந்தத்திற்கு காரணம். ஆகவே விடுதலை அடைய உணர்ச்சி நசிக்க வேண்டும். இதை எப்படி அடைவது? ஜபம், தபம் என்னும் முறைகள் அவைகளில் பந்தத்தை அதிகரிக்கின்றனவே தவிர இருப்பவைகளை ஒழியச் செய்வதில்லை. தீர்த்த யாத்திரை, தர்க்கம் இவைகளாலும் முடியாது. இவைகளுக்கெல்லாம் மேலாக கருதப்படும் இல்லை இல்லை என்னும் சித்தாந்தத்தினாலாவது அடையப்படுமா? இருப்பதை இல்லை என்று சொல்லுவது எவ்வாறு? இல்லாது இருந்தால் தோற்றம் எப்படி ஏற்படுகிறது? இம்மார்க்கத்தினால் பந்தம் இன்னும் ஸ்திரப்படுமே தவிர நீங்குவதில்லை. யோக பயிற்சியாலும் இந்திரியங்களை அடக்கி கல்லை போல் இருந்தும் பந்தத்தை நீக்கிக் கொள்ளலாம் என்று சிலரின் உத்தேசம். இதுவும் நடவாத காரியம். கல்லை போல் எவ்வளவு நாள் இருக்க முடியும்? அல்லது நிர்விகல்ப சமாதியால் அடையலாமா? அப்படி நீங்குவதாக இருந்தாலும் கண்ணை வெழித்தவுடனே பழைய நிலைக்குத்தானே திரும்ப வேண்டும். மேலும் இப்படி சொற்ப காலம் துரிய பதவியை அடைவதில் லாபம் என்ன? ஆகவே மேற்சொன்ன உபாயங்கள் அனைத்தும் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளும் வித்தைகளே. இம்மார்க்கங்களை அனுசரித்து திருச்சியம் அல்லது உணர்ச்சியை நீக்கிக் கொண்டவர்களை இங்கே கூடியிருக்கும் மகரிஷிகளில் யாரும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஆகையால் அவை யாவும் சரியான மார்க்கங்கள் ஆகா. இங்கே ஒரு மிகப்பெரிய அதிர்வடியை வசிஷ்டர் எடுத்து வீசுகிறார். இந்த உலகம் பொய், மாயை என்று சொல்லிவிட்டோம்.
உறங்கும் போது உலகம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். இதையும் ஒப்புக்கொள்ளுகிறோம். ஆனால் கண் விழித்த போது மறுபடியும் நான் ஏற்கனவே பார்த்த காட்சிகள் என் முன்னே வருகின்றனவே. என் உறவுகள், சொந்தங்கள் என்னை சுற்றி இருக்கின்றனவே. எனக்குள்ளே இருந்த உணர்ச்சிகள் இன்னமும் இருந்து கொண்டே தானே இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது கண் முன்னே தெரியக்கூடிய இந்த உலகத்தையும் இந்த உணர்வுகளையும் பொய் என்று எவ்வாறு நான் ஏற்றுக்கொள்வது என்று ஒரு கேள்வி வரத்தான் செய்கிறது. அப்படி என்றால் இதுவரையிலும் நாம் கருதி இருந்ததெல்லாம் பொய்தானா? ஜபம் செய்வது, தவம் செய்வது, பலவிதமான முயற்சிகளை செய்து மனதை அழிக்க முயற்சி செய்வது, இவையெல்லாம் வேண்டாத வேலைகள் தானா? இவற்றால் எதையுமே சாதித்துக் கொள்ள முடியாதா? தீர்த்த யாத்திரை செல்வதாலோ மந்திர பாராயணங்களை செய்வதாலோ எதையுமே சாதித்துக் கொள்ள முடியாதா? அப்படி என்றால் இப்படிப்பட்ட இந்த முறைகள் ஏன் ஏற்படுத்தப்பட்டன? ஜபதவங்களை செய்ய வேண்டும் என்பதும், தீர்த்த யாத்திரை செய்ய வேண்டும் என்பதும், பக்தி முதலாகியவற்றில் ஈடுபட வேண்டும் என்பதாகவும் இந்த உலகிலே உருவாக்கப்பட்ட இந்த காரணங்கள் ஏன்? என்னதான் இதன் முடிவு என்பதாக மனம் அலைவாயத்தானே செய்கிறது. அதற்கு சரியான விளக்கத்தையும் வசிஷ்டர் இங்கே சொல்லுகிறார். பூவை விட்டு மனம் எப்படி தனித்திருக்காதோ, அல்லது எள்ளில் எண்ணெய் எப்படி வியாபித்திருக்கிறதோ, அதே மாதிரி பார்வை, உணர்ச்சி என்பது பார்ப்பவன் உணர்வோனுடன் கூடியே இருக்கப்பட்டது. ஆகையால் பார்ப்பவன் அழிந்தால்தான் பார்வை நசிக்கக்கூடும். பார்வை என்பதில் நோக்கம் இல்லாமல் செய்து கொள்வதில் தான் அது நசிக்கும். இப்படி செய்வதால் சித்தானது விகற்பமற்ற தன்மையை அடைகிறது. இதற்கு திருஷ்டாந்தமாக ஒரு கதை சொல்லுகிறேன் கேள் என்றும் சொல்லுகிறார். ஒரு மலர் என்று சொன்னால் அந்த மலரில் இருக்கக்கூடிய மனத்தை, நறுமணத்தை அதிலிருந்து நீக்கிவிட முடியாது. மலரும் மனமும் சேர்ந்தேதான் இருக்கிறது. வித்துக்களுக்குள்ளே எண்ணெய் மறைந்துதான் இருக்கிறது. அதை பக்குவப்படுத்தி ஆட்டி பிழிந்தெடுக்கும் போது அதிலே இருந்து எண்ணெய் பிரிந்து வருகிறது. இப்படி ஒன்றுக்குள் ஒன்று கலந்திருப்பதை யுக்தியை கொண்டு, அறிவாற்றலை கொண்டு பிரித்து எடுக்க வேண்டியிருக்கிறது. மனம் என்பது புலன்கள் வழியாக இந்த உலகத்தோடு பிரிக்க முடியாதபடியாக பிணைந்திருக்கிறது. அப்படி பிணைந்திருக்கக்கூடிய மனத்தை ஒரே மூச்சில் பிடுங்கி எடுத்துவிட முடியுமா என்றால் முடியாது. சிலர் மனதை அழித்தல் என்பதை பற்றி பேசுகிறார்கள். மனதை அழிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. எப்படி முடியும்? நான் இதோ உங்களோடு இந்த வலையொலியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். மனம் என்கிற ஒன்று இயங்காமல் நான் எப்படி உங்களோடு பேச முடியும்? நீங்கள் என்னிடத்திலே கேள்வி கேட்பதோ, நான் உங்களிடத்திலே பதில் சொல்வதோ, அல்லது நாம் ஒவ்வொரு நாளும் கண்களால், காதுகளால், புலன்களால் இந்த உலகத்திலே இணைந்திருந்து காரியங்களை ஆற்றிக் கொண்டிருப்பதும் மனம் என்கிற ஒன்று இருப்பதால் தானே. மனதை அழிக்க வேண்டும் என்றால் உங்கள் உடல் அழிந்து போகும். இந்த உடலுக்குள்ளே இருந்துதான் மனம் இந்த உலகத்தை பார்க்கிறது, சிந்திக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அழியாத வரையிலும் உங்கள் ஆன்மா அல்லது மனம் என்பதும் அழியாது. அது அப்படியே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது மனதை அழித்தேன், மனதை அழித்தேன் என்று எவராவது சொன்னால் இதை எவ்வாறாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மனம் என்பது சலித்து கீழே இறங்கி வந்து புத்தி, அகங்காரம், சித்தம் என்கிற நான்காக விரியும் போதுதான் இந்த உலகோடு இணைகிறது. மனம் என்கிற ஒன்று இல்லாமல் போய்விட்டால் ஆன்மா என்கிற நிலை மட்டுமே இருக்கும். அங்கே ஆன்மாவின் சலிப்பு என்பது ஏற்பட்டு ஜீவசக்தியாய வாயு என்பதும் இல்லாமல் போய்விடும். எனவே ஜீவசக்தியாய வாயுதான் மனம். மனதை அழிக்க முடியாது. ஆனால் மனதை நட்பு கொள்ள முடியும். மனதோடு பேச முடியும். மனதிற்கு இதமான வார்த்தைகளை சொல்லி சரியான பாதையிலே மனத்தை திருப்ப முடியும். இதைத்தான் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த முறைக்குத்தான் 4 விதமான பெயர்களையும் கொடுத்தார்கள். தாசமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று சொல்லப்பட்டதெல்லாம் மனதை பக்குவப்படுத்தும் போது ஏற்பட்ட நிலைகள்தான். முதலிலே மனதிற்கு அடிமையாக இருப்பதைப் போல நடிக்க வேண்டும். அதன் பிறகு மனதை தாயாகவும் தன்னை தனையனாகவும் கொண்டு பழக வேண்டும். அதன் பிறகு மனதை நட்பு கொண்டு மனதோடு இணைந்து பேசி பழக வேண்டும். அதன் பிறகு மனதை மெல்ல மெல்ல ஜீவனிலே சேர்க்க வேண்டும். இந்த நிலைகளைத்தான் இந்த 4 விதமான தாசமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்பதாகவும் சித்தர்கள் பிரித்து காட்டினார்கள். இவை எல்லாமே மனம் சார்ந்து ஏற்பட்ட படிநிலைகளே அல்லாது வேறல்ல. வசிஷ்டர் தொடர்ந்து சொல்லுகிறார். முன்னொரு காலத்தில் யுகாந்தர முடிவில் மகா பிரளயம் ஏற்பட்ட பொழுது யமதர்மராஜனுடைய காரியதரிசிகள் தங்களுக்கு ஏற்பட்ட கட்டளைப்படி எல்லா ஜீவன்களையும் இரையாக்கி கொண்டு வருகையில்
ஆகாசஜன் என்னும் பிராமணன் மட்டும் ஒரு கவலையும் இல்லாமல் ஜீவித்திருந்தான். யமனுடைய முக்கிய காரியதரிசியான மிருத்யு இதை கவனித்து தனக்கு கீழ்ப்பட்டவர்களால் விடப்பட்ட ஜீவனை தானே அழிப்பதாக புறப்பட்டான். பிராமணன் இருப்பிடத்தைச் சேர்ந்து ஆனால் அவனை நெருங்க முடியாமல் இருப்பதைக் கண்டான். அவனிடமிருந்து கிளம்பிய தேஜஸ் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. பிறகு தன் சக்திகளை எல்லாம் சேர்த்து ஒருவாறு உள்நுழைந்து பிராமணனை வாரி எடுக்க முயன்றான். ஆனால் அவன் கைக்கு ஒன்றும் உருப்படியாக அகப்படவில்லை. வெகுநேரம் சிரமப்பட்டான். யாதும் பயனில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கடைசியில் தன் எஜமானனை யோசனைக்கு கேட்டு வரலாம் என்று திரும்பிச் சென்றான். எஜமானனுக்கு நடந்த சம்பவங்களை தெரிவித்தான். யமதர்மராஜன் அவற்றை கேட்டு மிருத்யுவை நோக்கி, உன் இஷ்டப்படி ஜீவன்களை அழிக்கலாம் என்று நீ எண்ணுவது தவறு. அதை செய்ய எவராலும் முடியாது. ஒவ்வொரு பிராணியும் தன் கர்மத்தாலேதான் தன் நாசத்தை விதித்துக் கொள்கிறது. கர்மம்தான் ஜீவன்களுக்கு காலம். ஆகையால் தானாகவே நசித்து வருவதுதான் உனக்கு இரையாகும். ஆதலால் அந்த பிராமணனுடைய கர்மத்தை தெரிந்து கொண்டால் அவனுடைய ஆயுள் காலத்தையும் அறிவாய் என்றான். இதை கேட்டதும் மிருத்யு உடனே புறப்பட்டு பிராமணனுடைய கர்மங்களை தேடும் பொருட்டு பிரபஞ்சமெல்லாம் அலைந்து திரிந்து எங்கும் தகவல் அகப்படாமல் கவலையுடன் மறுபடியும் யமனை நாடிச் சென்றான். எங்கே தேடியும் கர்மசேஷம் யாதும் இருப்பதாக தெரியவில்லை என்று யமனிடம் சொல்லி இந்த ஆகாசஜனுடைய சொரூபத்தை பற்றி சொல்லும்படி வேண்டிக் கொண்டான். யமன் சொன்னான், ஆகாசஜனுடைய சொரூபம் நிர்மலமான ஆகாசம்தான். பஞ்சபூதங்களின் சம்பந்தம் இல்லாததால் உருவமும் அமைப்பும் அவனுக்கு இல்லை. உதவி காரணங்களை தழுவியோ அல்லது அவைகள் சம்பந்தமில்லாமல் எது ஒன்று உண்டாகிறதோ அது தன் மூல காரணத்தை தவிர வேறாக, அதாவது இவ்விடத்தில் காரியமாக மாறுதல் அடைய முடியாது. இது அனுபவத்தில் தெரிந்த தத்துவம். இங்கே இந்த ஆகாசஜனுக்கு பூர்வ கர்மா ஒன்றுமே இல்லை. இப்பொழுதும் கர்மமாகி அனுபவம் இல்லை. அதாவது அவனுக்கு பிரபஞ்சத்தில் நோக்கமே இல்லை. சித்தின் அசைவன்று இருக்கிறான். ஒரு பிராண அசைவு இருப்பதாக தோன்றுவதும் பார்ப்போருக்கு தவிர அவனுக்கு அதிலும் நோக்கம் இல்லை. அவன் கேவல சித் சுரூபமாக இருக்கிறான். இக்காரணங்களால் அவனுக்கு அழிவே இல்லை. மரணத்தின் நினைவு யார் மனத்தில் உதிக்கிறதோ அவன்தான் அதற்கு இரையாவான். ஆகாசஜனோ இவ்வித நினைவு யாதுமின்றி ஞான சுரூபமாக இருக்கிறான். நாம் காணும் சொரூபம் நமது தோற்றத்தில் ஏற்படுவது. இதற்கு காரணம் அமைதிக்கடலாகிய பிரம்மத்தில் ஆதியில் ஏற்பட்ட அசைவே. இந்த அசைவு எங்குள்ளது என்றால் அது பிரம்மத்தில் அடங்கியுள்ளதே. அதை விட்டு பிரிக்க முடியாததே. தண்ணீரிலிருந்து ஓடும் தன்மையை பிரிக்க முடியுமா? அல்லது காற்றிலிருந்து அசைவை அகற்ற முடியுமா? அதுபோல் பிரம்மத்திலிருந்து ஸ்பந்தம் அல்லது இயக்கம் என்பதை பிரிக்க முடியாது. இந்த ஸ்பந்தத்தின் காரணமாகத்தான் சிருஷ்டி ஏற்படுவதும் இத்துடன் நான் என்னும் நினைவு அதிகரிப்பதால் பிரபஞ்சமும் விஸ்தாரமடைகிறது. ஆகவே இந்த ஆகாசஜன் உதவி காரணங்களன்றி தன் சுய சொரூபமாகிய சூன்யத்தில் நிற்கிறான். ஆதலால் இப்பேற்பட்டவனை நீ எப்படி உன் வசமாக்கிக் கொள்ள முடியும் என்று யமதர்மராஜன் மிருத்யுவிடம் சொல்லுகிறான். இங்கே ஒரு உண்மை நமக்கு புலப்படுகிறது. ஒரு யோகி தன்னுடைய கடுமையான முயற்சியினால், கடுமையான தவத்தினால் முதலாவதாக கர்மவினைகளை போக்கிக் கொண்டு விடுகிறான். அதன் பிறகு பஞ்சபூதங்களை தன் வசப்படுத்தி பஞ்சபூதங்களை அதன் அடிப்படை தத்துவங்களை தெரியாதபடியாக ஒழித்து விடுகிறான். அவற்றை ஒழித்து முடித்தான பிறகு பிரபஞ்சமாக மாறிவிடுகிறான். பராபர ஸ்வரூபமாக மாறிவிடுகிறான். அப்படி மாறிவிட்ட ஒருவனுக்கு மரணத்தை பற்றியதான எண்ணமே இல்லை. மரணத்தை பற்றியே சிந்திக்கக்கூடிய, பயப்படக்கூடிய உயிர்கள் யமனின் பாசக்கயிற்றுக்கு இரையாகின்றன. மரணத்தை பற்றிய கவலை இல்லாமல், அதை பற்றிய சிந்தனை இல்லாமல், வெறும் தத்துவங்களை மாத்திரம் சுமந்திருந்த உடலிலே இருந்து வேதங்களை கடந்து வேதாந்த சுரூபமாக, ஞான சுரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை யமனாலும் கவர முடியாது என்பதையே இங்கே நாம் பார்த்த கதை மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை மார்க்கண்டேய முனிவர் பெற்ற காரணத்தால் என்றும் 16ஆக அவர் வாழ்ந்திருந்தார். மார்க்கண்டேயனை உயிரை கவர்ந்து செல்ல வந்த யமதர்மன் தோற்று போனான் என்பதாக மார்க்கண்டேய புராணத்திலாகவும் நாம் தெரிந்திருக்கிறோம். இவை எல்லாமே தவத்தின் மூலமாக கர்மவினைகளை போக்கி ஆத்மஸ்வரூபமாக தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோக பயிற்சி செய்த முனிவர்களால் தான் சாதித்துக் கொள்ள முடிந்தது. இதைத்தான் அடைய வேண்டுமே அல்லாது
வெறுமனே நான் தவம் இயற்றுகிறேன் என்று சில மணி நேரங்கள் அமர்ந்திருந்தால் மாத்திரம் ஞானத்தை அடைந்துவிட முடியாது என்பதையே இங்கே வசிஷ்டர் ராமனுக்கு சொன்ன தத்துவமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.